வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இடுக்கியில் வந்து நம்ம 2வது நாளாக ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். 2வது நாள் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, இடுக்கியில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க வாகமன் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் காலையிலே நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ரைடை என்ஜாய் பண்ணி போயிட்டு இருந்தோம் அந்த பிளேஸ்க்கு. அந்த பிளேஸ் வந்து நாங்கள் இருக்கிறதுலேருந்து 14 கிலோமீட்டர் சொன்னாங்க. ஸோ அந்த பிளேஸை நோக்கி நாங்கள் வந்து போயிட்டு இருந்தோம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு வீடியோ, நான் வந்து முன்னாடி எடுத்தது, அதாவது கிறிஸ்மஸ் டைமில் எடுத்தது. ஸோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாங்கள் வந்து வாகமனை நோக்கி போயிட்டு இருந்தோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா இடுக்கியில் வந்து வாகமன் போக போகிறோம். இப்போ வந்து இடுக்கியில் தான் நிற்கிறோம். ஸோ எல்லோரும் பாருங்கள் பேக்கில் லொக்கேஷனு. எல்லோரும் ஹெல்மெட் எல்லாம் போட்டிருக்கோம். ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்க்கு தான் நாங்கள் போகிறோம். ஹாப்பி கிறிஸ்மஸ். பைக்கில் தான் போகிறோம். சேஃப்டியாக ஹெல்மெட் எல்லாம் போட்டிருக்கோம். என்னோட ஹெல்மெட் அங்கே இருக்குது. சரி, ஓகே, வாகமன் போய் அந்த பிளேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். போய் அங்கே போய் வீடியோ எடுக்கலாம். ஓகே, பாய். அங்கே போகும்போதே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிளேஸ்க்கெலாம் கூப்பிட்டு போனாங்க எங்களை. எனக்கு வந்து ஏலக்காய் செடியை பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்டேன். அதனால் போகிற வழியே ஒரு ஏலக்காய் தோட்டம், ஒரு சின்ன தோட்டம் இருந்துச்சு. அது ஒரு மலை ஏறக்கு பக்கத்தில் வந்து இருந்துச்சு. அந்த இடத்துக்கு நாங்கள் போனோம். இதுதான் வந்து அந்த ஏலக்காய் செடி. சைடில் 1-2 அப்படி நிற்கு. அதை நாங்கள் வந்து பார்த்தோம். பார்த்தீங்கன்னா ஏலக்காய் எதில் போடணும்னு பார்த்தீங்கன்னா மூடில் தான், ஏலக்காய் மூடில் தான் போடும். பட் வந்து இது வந்து சீசன் இல்லைனால மூட்டில் எந்த ஏலக்காயுமே இல்லை, எல்லாமே சின்ன சின்ன பூத்து இருந்து, அவ்வளோதான். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா ஏலக்காடுக்கு போயிட்டுருக்கோம். ஏலக்காய் செடி தோட்டம். ஸோ ஃபுல்லாக அந்த மலையெல்லாம் ஏறி தான் வரணும். இது இருக்குல்ல, இதுதான் ஏலக்காய் தோட்டம். ஏலக்காய் இருக்கான்னு தெரில, செம்ம வாசனையாக இருக்குது. இதெல்லாம் ஏலக்காய் செடி தான். இதான் ஏலக்காய் செடி. ஏலக்காய் இருக்கான்னு பார்ப்போம். ஆஹா, ஏலக்காய் இல்லை, இன்னும் போடல, சீசன் இல்லை இது. இதான் ஏலக்காய் செடி, பார்த்துக்கோங்க. நாங்கள் இப்போ மேலே எங்கேயோ போயிட்டுருக்கோம். மேலே ஏதோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கேன். நல்லா மூச்சு வாங்குது. இங்கேருந்து பார்த்தா அப்படியே கேரளா இடுக்கி ஃபுல்லாக அப்படியே தெரியுது பாருங்கள். மொத்த வியூ, டோட்டல் வியூவும் தெரியுது. அப்படியே மேலேருந்து பார்த்தா வியூ வந்து செம்மையாக இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு செடியில் உள்ள குருத்தை வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தார். அவர் தான் எங்களுக்கு வந்து கூப்பிட்டு தந்தார், இது நல்லாயிருக்கும் சாப்பிடுங்க அப்படின்ட்டு. இது இந்த ஈச்ச மரம் கொடுத்தா சமாளிப்படுங்க. காட்டுக்காரன் சாப்பிடு, சரிம்மா சாப்பிட்டு தானே, தும்பு சாப்பிடு. நல்லா இருக்கா? எப்படி ரிவ்யூ சொல்லுங்கள் கேமரா பார்த்து. நல்லா இருக்கு, நல்ல டேஸ்ட், வித்தியாசமான டேஸ்ட். ஃபஸ்ட் டைம் நான் டேஸ்ட் பண்ணுறேன். சாப்பிடுவாரு. நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, டேஸ்ட்டு வித்தியாசம் இல்லை, நல்லா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மலையை விட்டு கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்கி பார்த்தீங்கன்னா போகிற வழியில் இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. பேராகிளைடிங் பண்ணுறாங்க, இங்கே வந்து பேராகிளைடிங் பண்ணுவாங்க, ரொம்ப ஃபேமஸ் வாகமன்ல அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து அங்கே வந்து போனோம். இதுதான் அந்த பேராகிளைடிங் பண்ணக்கூடிய இடம். பெரிய சின்ன சின்ன மலை வந்து பெருசாக இருக்கும். அதுக்குள்ளே போகிறதுக்கு வந்து ஒரு வண்டிக்கு வந்து 20 ரூபா டிக்கெட் எடுத்து நாங்கள் வந்து உள்ள மாதிரி போயிட்டே இருந்தோம். ஆல்ரெடி நிறைய பேர் வந்து அதை வந்து சுற்றி பார்த்துட்டு பேராகிளைடிங்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வரும்போது ஆப்போசிட்டில் போயிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டவரில் நம்ம வந்து ஏற போகிறோம். இப்போ டவரில் ஏறி லைட்டாக டாப் வியூ மட்டும் லைட்டாக பார்த்துட்டு அங்கே வந்து பேராகிளைடிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம மேலே வந்து பார்ப்போம். வாங்க மேலே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டவருக்கு மேலே இருக்கேன். டவருக்கு மேலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே லாஸ்ட்டு மலையில் வந்து பேராகிளைடிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. 3 பேரை வந்து அப்படியே வந்து சுற்றிட்டு இருக்காங்களா, செம்மையாக இருந்துச்சு. இதை பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. நம்மளும் பேராகிளைடிங் பண்ணணும் அப்படின்னு ஆசையாகவே இருந்துச்சு. சரி, ஓகே, அங்கேவே நம்ம வந்து ரேட்டை கேட்கலாம் அப்படின்னு அங்கே மாதிரி நாங்கள் வந்து போனோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே மாற போயிடும். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மாற வராங்க. நாங்கள் இதை பார்த்துட்டே இருந்தோம். ரொம்ப கிட்ட வந்தாங்க. ஒருத்தர் ரொம்ப ஹைட்டில் பறக்குறாங்க. செம்மையாக இருந்துச்சு பார்க்கும்போதே. எங்களுக்கு ரொம்ப ஆசை கொடுச்சு, கண்டிப்பாக வந்து நம்ம இதை பண்ணி ஆகணும், கண்டிப்பாக வந்து இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணோம், பேராகிளைடிங் பண்ணணும் அப்படின்னு இருந்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிட்ட போனோம். பேராகிளைடிங் பண்ணக்கூடிய இடத்துக்கு கிட்ட போனோம். அங்கே தான் எல்லா பஸ்ஸு காரு எல்லோரும் அங்கே தான் விட்டுருந்தாங்க. அங்கேருந்து டேரெக்டாக வந்து எல்லோரும் பேராகிளைடிங் பண்ண போயிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம வந்து பேராகிளைடிங் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் வந்து ரேட்டை கேட்டால் அப்படியே வந்து ஷாக் ஆகிட்டோம். ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் சுற்றி காட்டுவாங்க. 2 மணி நேரம் சுற்றி காட்டுறதுக்கு வந்து கரெக்டாக வந்து 4300 ரூபா சொன்னாங்க.
அது வந்து கிறிஸ்மஸ் டைம்னால இவ்வளோ ரேட்டு சொன்னாங்க. எங்களோட பட்ஜெட்டே அவ்வளோதான். நாங்கள் வந்து இந்த ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பட்ஜெட்டே வந்து 4000 தான் நாங்கள் வந்து ஒரு ஆளுக்கு எஸ்டிமேட்டாக வச்சுருந்தோம். பட் வந்து 4000 செலவாகலை. அதை லாஸ்ட்டில் சொல்லிட்டு எங்களால் வந்து பேராகிளைடிங் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ரொம்ப கையில் கம்மியாக தான் காசு இருந்துச்சு. சீசன் டைம்னால ரொம்ப ரேட் அதிகமாக சொன்னாங்க. சீசன் இல்லைனா இந்த பேராகிளைடிங் வந்து 1000, 1300, 1500 அந்த ரேஞ்ச் தான் இருக்குமா இந்த ஊரில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து பேராகிளைடிங் அப்படியே வந்து மறந்துட்டு அப்படியே வந்து கிட்ட போய் அவங்க வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க, எப்படிலாம் பறக்குறாங்க, என்னென்ன சேஃப்டி மெத்தட்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நாங்கள் வந்து கிட்ட போய் பார்த்தோம். செம்மையாக இருந்துச்சு. கிட்டேருந்து பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேராகிளைடிங் பண்ணும்போது லாங்கிலேருந்து பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அப்படியே வந்து என்னோட பழைய ஞாபகம் வந்துச்சு. நான் முன்னாடி வந்து பப்ஜி விளாடுவேன். அந்த பப்ஜி ஞாபகம் அப்படியே வந்துச்சு. பேராஷூட்டில் வந்து இறங்குவாங்க பார்த்தீங்களா, அதே ஞாபகம் இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு சரி ரொம்ப நேரம்னா ரொம்ப ஆசை கொடுக்கும் அப்படின்ட்டு ரிட்டன் வந்து கிளம்பிட்டோம். கிளம்பி வந்து வாகமனில் வந்து அடுத்த இடத்துக்கு நாங்கள் வந்து போனோம். அடுத்த இடத்துக்கு போகிறது வந்து பார்ட் 3ல வரும். நீங்கள் அதை மிஸ் பண்ணால் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வர வீடியோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.